Thank you, Holy Spirit. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பி நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். சொல்லுவோமா? உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பி நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா, 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 உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஐயா, உயர்த்தி சொல்லலாமா அந்த நாமத்தை? யேசுவா, 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 உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். விரைவாய் பதில் தரப்பீர். என்னுடன் இருந்து தப்புவிப்பீர். தலை நிமிர செய்திடுவே. என்னுடன் இருந்து தப்புவிப்பீர். தலை நிமிர, தலை குனியவே விட மாட்டார். வெட்கப்படுத்த தெரியாதவர். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா, விடுதலையோட ஆராதனை செய்வோம். இன்னொரு தடவை சொல்லுங்க அந்த நாமத்தை. யேசுவான்னு சொல்லுங்க. யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடி உமக்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவே. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய். விசுவாசத்தோட பாடுங்க. அணுகா
கொல்லாமலே தப்புவிப்பீ. வேடனின் கண்ணி என்னை அணுகாமல் நீர் என்னை தப்புவிக்கும் தெய்வம். நான் ஆராதிக்கும் தெய்வம் தப்புவிக்கும் தெய்வம். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்து கொள்வே. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்து கொள்வி. கைகளை உயர்த்தி வர்ஷிப் பண்ணுவோமா? யேசுவா யேசுவா உந்த நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்த நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த தூர். எப்பேற்பட்ட சூழ்நிலையை உன்னை தொட முடியாது மகனே. எஸ் யேசுவா உந்தன் நாமம் பலத்த தூருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களோடு நீர் பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தை பெண்மான்களை ஈனச் செய்கிறது. உம்முடைய வார்த்தை வனாந்திரம், காதேஸ் வனாந்திரத்தில் ஒரு பூமி அதிர்ச்சியை கொண்டு வந்து அங்கே தண்ணீர் தடாகங்களை உண்டாக்குகிறது. நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்வோம். நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். வாழ்க்கையில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக சொல்லுவாங்க பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டிங்களா, எப்போ செட்டில் ஆக போகிறீங்கன்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்த செட்டில் ஆகிறது அப்படின்றது என்னென்னா ஸ்திரப்படுதல். இங்கும் அங்கும் அப்படியா இருந்துட்டு இல்லாமல் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் ப்ராஃபெட்டிக்காக அவங்ககிட்ட பேச விரும்புகிற காரியம், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். At the end of this service, இந்த ஆராதனை முடியும் போது I always say this is not a preaching time, this is a prophecy time. இது ஆண்டவர் இன்னைக்கு அனுப்புகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். So establishment, year of establishment. Few months back, சில மாதங்கள் முன்பாக இந்த வருஷத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்ப ஆண்டவர் முக்கியமாக சொன்ன காரியம், 2021 will be a year of establishment. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்திரப்படுத்துகிற ஆண்டாக இருக்கணும் ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? I shared about that. Okay, and we hear testimonies. We heard just Dr. Sam telling அவருக்கு வேலை எப்படி கிடச்சிச்சு. அவருடைய பழைய கம்பெனியில் பிஎஃப் செட்டில் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணப்ப கர்த்தர் வாசலை திறந்தார். இப்படியெல்லாம் யாரை கேள்விப்படுமா? ஆண்டவர் அப்ளை பண்ணி வர்றதில்லை, கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்ம கேட்குறோம், ஆண்டவர் என்ன ஆசீர்வதியும், என் தேவைகளை சந்தியும், எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க.
ஆனால் அந்த நாட்களில் என்ன எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபிக்கிறதுக்கு அடுத்த லைனே அவங்க ஜெபிச்ச காரியம் என்ன, ஆசீர்வதிங்க என்னை காத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு அப்படி தான் ஜெபம் பண்ணான், ஆசீர்வதிங்க என்னை காத்துக்கொள்ளுங்க. பேசி ஜெபத்தை வாசிக்கும் போதும் அவன் ஜெபிக்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், உங்கள் கரம் என்னோட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். ஸோ அந்த காத்து கொள்றதுன்றது தான் கர்த்தர் ஒரு மனிதனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு செவுறு கட்டுறோம், இல்லை ஒரு வீடு கட்டுறோம், ரூம் கட்டுறோன்னா அது கட்டின பிறகு அந்த பிரிக்கெல்லாம் வச்ச பிறகு சிமெண்ட்டை வச்சு பூசுகிறாங்க. பூசின பிறகு அதை உடனே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? டைல்ஸ் போட்டால் கூட அதுக்கு மேலே உடனே போகக்கூடாது. ஸோ இந்த சிமெண்ட்டை போட்டு பூசின பிறகு, பிளாஸ்டரிங் பண்ண பிறகு தண்ணி வச்சு அவங்கள க்யூர் பண்ணுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். பல நாட்கள் க்யூர் பண்ணுகிறார்கள். அந்த பல நாட்கள் க்யூர் பண்ண பிறகு அந்த கொலன்னு இருக்கிற மிருதுவான ஒரு சிமெண்ட்டு அது கல்லை போல் உறுதியாய் மாறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் உன் வாழ்க்கையில் இனி நீ ஒரு நிலையற்ற நிலையிலையோ இல்லை சிந்தையில் ஒரு அலைந்து திரிகிற ஒரு நிலையிலையோ நீ இருக்க போகிறது கிடையாது. உன் வாழ்க்கையில் நீ சத்துருவினாலே மீண்டும் மீண்டும் அட்டாக் பண்ணப்பட்டு கொண்டே இருக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த சர்வீஸில் உன்னை நான் ஸ்திரப்படுத்த போகிறேன். அந்த க்யூர் ஆன பிறகு பாருங்கள், அந்த பிளாஸ்டர்டு வால் ஸ்ட்ராங் ஆயிரும். எவ்வளோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லைம் ஸ்டோன் பவுடரை வச்சே கட்டுவாங்க. என் தாத்தா வீடெல்லாம் செவுறு அவ்வளோ பெருசாக, பெட்ரூம் செவுறு கூட பெருசாக இருக்குது. இப்போல்லாம் சின்னது தான், 3/4 அடி செவுறு. அப்போது அதுவே பெட்ரூம் செவுறு நடுவில் 1.5 அடி, அதில் ஆணி அடித்தா ஆணி வளையும். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்து வீடு எப்படி இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இனி சத்துரு உன்னை தாக்க வந்தான்னா அவன் கை ஃப்ராக்சர் ஆயிரும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன். I want to establish. சங்கீதம் 125:1 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, Psalm 125:1, to be established is to get into a place where you cannot be shaken, where you cannot be moved anymore. வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஸ்திரப்படுகிறது என்றால் அசைக்கப்படாத ஒரு நிலை. இதை ஒரே ஒருத்தர் தான் கொடுக்க முடியும், ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரன், பெரிய ஜெஃப் பீசாஸே இருந்தாலும் ஒரு நாள் அவர் சேர்மன்ஷிப்லேருந்து பிறங்குறேன்னு சொல்லிட்டார் இல்லையா? Amazon.com ஓனர். எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு எண்டு வரும் ஸ்தானத்துக்கு. ஆனால் கர்த்தர் ஒருத்தவன் ஒரு ஸ்தானத்தை கொடுத்தா 1000 தலைமுறை வரைக்கும் அவன் ஸ்திரப்பட்டிருப்பான். சங்கீதம் 16:8 சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. Hallelujah. I'm going to give you 3 keys. How can you be established? எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம அசைக்கப்படாத நிலைக்கு வர முடியும்? பாருங்கள், நமக்கு பிரச்சனை வரக்கூடாது நம்ம ஜெபிக்கிறது ஓகே, ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபிக்கிறதுனால பிரச்சனை வராமல் இருக்க போகிறது கிடையாது. நமக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு வரும், சவால்கள் வரும். சரிங்களா? பசியே எடுக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணால் அப்படி பசி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றோம். சரியா? தட்ஸ் அ வைட்டல் சைன் தட் அவர் பாடி இஸ் டூயிங் வெல். ஓவராக பசி அடித்தா பிரச்சனை. ஆனால் எது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதனால் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரே நான் அசைக்கப்படாத ஒரு உறுதியை எனக்கு நீ தாரும் ஆண்டவரே. I tell you, God will do it in your life. உங்கள் வலதுகையை உயர்த்தி, ஆண்டவரே நான் அசைக்கப்படாத உறுதியை எனக்கு தார். ஒரு நிமிஷம் கேளுங்க. எவ்ரிபடி ஆஸ்க் God, Lord, let me not be shaken. Establish me. Establish me. Establish me. Hallelujah. Hallelujah. In Jesus' name, amen.
You are established by the promise that is revealed to you. முதலாவது, தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வாக்குத்தத்தமே உங்களை ஸ்திரப்படுத்துகிறது. வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 1:20-21 பவுல் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்போம். 2 Corinthians 1:20-21. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமென். பவுல் சொல்றாரு. அது முந்தின வசனங்கள்லாம் வாசிச்சிங்கன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் கொஞ்ச நாள் ஆமாஞ்சாமி போட்டுட்டு அப்புறம் இல்லை ஜாமி போட்டுட்டு அப்புறம் ஆமாஞ்சாமி போட்டுட்டு இப்படி மாற்றி 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 ஓடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஏனென்றால் தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வாய்ப்புகளை பார்த்து வாழலை, வாக்குத்தத்தத்தை பார்த்து நாங்கள் வாழ்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கும், நாளைக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். ஆனால் வாக்குத்தத்தம் தேவன் தரும்போது அது மாறவே மாறாது. வாய்ப்புகளை அது உருவாக்கும். வாய்ப்புகள் இல்லாமல் போனாலும் வாய்ப்புகளை அது உண்டு பண்ணும் வல்லமையுடையதாக இருக்கிறது. பவர் இன் த ப்ராமிஸ் ஆஃப் காட். அவர் சொல்றாரு, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் அவருக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆல்வேஸ் seek God for a promise, and when God gives you a promise, hold on to it like a gecko. கெக்கோனா உடும்பு மாதிரி. எப்பயுமே ஆண்டவர் வாக்கு தத்தத்துக்காக கேளுங்க. எப்பயுமே ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கும்போது உடும்பு மாதிரி பிடிச்சிங்க. ஏன்னா அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 24 வாசிக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு அவர் நிற்கிறத பற்றி சொல்றார். வாசிங்க. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. நீங்கள் எதினால் நிலை நிற்கிறீர்கள்? எதை விசுவாசிக்கிறதுனால? வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதுனால நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிலை நிற்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? புயல் அடிக்கலாம், காத்தடிக்கலாம், போராட்டம் வரலாம், எது வந்தாலும் வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு நிற்கிறவங்கள அது ஒன்றுமே செய்யாது. அது அப்படியே கடந்து போயிடும். அது போன பிறகும் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள். ஆமென். ஆல்வேஸ். I shared this testimony, but I do want to share this now. ஒரு நாள் நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்ப 2வது மாடிக்கு ஏறணும். கிளாஸ் அங்கே தான் இருக்கும். எனக்கு அவ்வப்பொழுது இதயம் வேகமாக துடிக்கும். பால்பிட்டேஷன் அது இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு எதுக்கு இருக்குது எனக்கு தெரியாது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அன்னைக்கு நான் படிக்கட்டு ஏற முடியவில்லை. ஹேண்ட் ரெயிலில் பிடிச்சிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்தோடு ஏற. மூச்சு வாங்குது பயங்கரமாக. என்னுடைய ஹார்ட் மேலே ஒரு கல் வச்சா மாதிரி இருக்குது. உண்மையாலுமே ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சா அப்படி இருக்கும் பாருங்க. அப்போ என்னுடைய தகப்பனாருக்கு நான் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. இப்போ சொன்னப்போ அவங்க என்னை ஒரு இருதய நிபுணருக்கு கொண்டு போய் எக்கோ கார்டியோகிராம் பார்த்தாங்க. அப்போ என்னுடைய இருதயத்தில் ஒரு வேல்வ் சரியாக வேலை செய்யலை. அதாவது அது ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள் ரெண்டுத்துக்கும் நடுவில் சரியாக மூட வேண்டியது கொஞ்சம் சேக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்க. ஸோ அந்த மருந்துகளை பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டேன். அவங்க சொன்னாங்க, இது க்யூர் பண்ண முடியாது, இது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து இன்னும் மோசமாக இருந்துச்சு. முன்னாடி இருந்த வித சிம்டம்ஸ் அதிகமாகிடுச்சு. போனப்போ டபுள் டோஸ் ஆக்கி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, இது சாப்பிடணும், இல்லாட்டினா அது சரியாக மூடாது. ஆனால் இது தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நரம்பு தளர்ச்சி உண்டாகும்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் வேதத்தை வாசிச்சுட்டு இருந்தேன்.
அந்த நாட்களில் கென்னத் ஏகின் என்கிற தேவ மனுஷன் எழுதின புஸ்தகத்தை ஒன்றை என் கையில் கிடச்சி வாசித்தேன். அதில் மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்போ அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்றால் அவர் என்னுடைய நோயை சுமந்தார். If he carried our sickness, he carried my sickness. அதை வாசித்த பொழுது எனக்குள்ளே விசுவாசம் வந்தது என்னவென்றால், அவர் சுமந்தார் என்றால் நான் ஏன் சுமக்க வேண்டும்? ஹல்லேலூயா. விசுவாசித்தேன். ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்தமாக கொடுத்தார். அதை பிடிச்சிட்டேன். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஐ வாஸ் சேயிங், நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, நான் சொல்கிறத தினைக்கும் காலையில் எழுப்பி கல்லூரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷம் 20 to 30 minutes அறிக்கை செய்வேன். வியாதி என்னை தொட முடியாது, இயேசு வியாதியை சுமந்தார், வியாதி என்னை தொட முடியாது. இப்படி வியாதியை விரட்டுற மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தோடு, I cannot be sick, I cannot be sick, Jesus took my sickness, I cannot be sick. இயேசு என் நோயை சுமந்தார், நான் வியாதியோட இருக்க முடியாது, இருக்க மாட்டேன். நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுறோம். இந்த 37 வருஷம் வியாதிப்பட்ட ஒருத்தவனை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்குறார், சுகமடைய விரும்புகிறாயா? நம்ம அதுக்கு படித்தா என்ன வருது, என்ன ஆண்டவர் இது, என்ன கேள்வி இது, சுகமடைய விரும்புகிறாயா? 37 வருஷம். ஆனால் the fact is, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் நல்லா வேலை செய்யலாம், ஆனாலும் அவங்க பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் பிச்சை எடுக்க ட்ரை பண்ணி அதில் நல்ல சம்பாத்தியம் வந்துடும். இது என்னடா நம்ம போய் கஷ்டப்பட்டு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு கூட அவங்களை சம்பாதிக்க முடியாது. என்ன யாரோ சொன்னாங்க, சில பிச்சைக்காரருக்கு நாள் ஆவரேஜ் இன்கம் 1500 ரூபாவாம். எப்படி பாருங்க. அப்புறம் பிச்சைக்காரரை அதை விட்டு போகணும்னு சில நினைக்க முடியாது இல்லையா? அது மாதிரி we get comfortable. We get comfortable with our sickness. We get comfortable with our problem. அப்போ நம்ம கம்ஃபர்டபுள் ஆன உடனே அது உட்காந்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஆகிற ஒரு சிந்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. I don't want to be sick. I don't want to be defeated. ஆண்டவர் என்னை தொட்டார். கிட்டத்தட்ட 40 நாள் I know how much I was sick. அறிக்கை செஞ்சேன். ஆண்டவர் வார்த்தையை பிடிச்சிட்டேன். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சுமந்தீங்க, நான் சுமக்க தேவையில்லை, அதனால் நான் சுமக்க மாட்டேன். Get out. Sickness go out of me. 40 நாள் வரட்டினேன். கர்த்தரை சுகப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. Years, decades have passed. God has kept me fine. By the grace of God. இப்போ கூட எனக்கு பலவீனம் வரும்போது I say, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதை பிடிச்சிட்டேன். அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, I can never be sick. In the name of Jesus, I can never be sick. இது சைக்கோ ட்ரீட்மெண்ட்டில், இது வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நம்ம அறிக்கை செய்வது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. I can never be sick. ஒரு ஆமென் சொல்லுங்க. Praise God. சிலருக்கெல்லாம் கேள்வி என்னென்னா, அவங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சு, இவங்களுக்கு என்ன, அவங்க கிறிஸ்தவங்க தான், இவங்க ஊழியக்காரங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு இந்த வேத வசனம் சொல்லுது, அவர் என் வியாதியை ஏற்றுக்கொண்டார், அவர் என் நோயை சுமந்தார். அவங்களுக்கு ஏன் இவங்களுக்கு ஏன்லாம் நான் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்க வார்த்தையை நான் பிடிச்சிட்டு அதை நம்புகிறேன். எனக்கு அது வேலை செய்யும், உங்களுக்கு வேலை செய்யும், இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. Always remember, the promise establishes you because it reveals the heart of God for you. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தேவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. பைபிளில் கிட்டத்தட்ட 7000 வாக்குத்தத்தம் இருக்குது. ஒவ்வொரு வாக்குத்தத்தம் பாருங்களேன், தேவன்னா யார்? அவர் வானத்தி பூமி படைச்சவர், வானாதி வானங்கள் கொள்ளாத. அவர் சொல்கிறாரு, உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீங்க. நீங்கள் எப்படி கவலைப்பட முடியும்? அதுக்கு மேலே யாராவது கவலைப்பட்டால் அவங்கள எந்த கேஸ் அவங்க மேலே போடுறதுன்னு தெரியலை. சரிங்களா? The Almighty God, God of heaven, God of earth, அவர் சொல்கிறார், உன் வலது கையை நான் பிடித்து நீ பயப்படாதே,
உனக்கு துணை நிற்கிறேன். எப்படிங்க இதுக்கு மேலே நம்ம கவலைப்பட முடியும்? கவலைப்படுறது எப்படி உங்களுக்கு தைரியம் இருக்குன்னு நான் கேட்குறேன். How are we bold enough to worry after God has given us a promise? That is why always seek the promise of God. நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. 100க்கு அதிபதி சொன்னா ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். Hallelujah. Amazing. என்னுடைய சகோதரன், சொந்த சகோதரன், இளைய சகோதரன் உண்டு. அவங்களுக்கு பிள்ளைக்காக ஜோமுடிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். கிட்டத்தட்ட 2-3 தடவை அவங்க இழந்துட்டாங்க அந்த கரு உருவாகும் போதே. 3வது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை she was born as a 5-month preterm. 5 மாத ப்ரீட்டமாக பிறக்கிறாள். 5 months is just 20 weeks, little more than 20 weeks. அருமையானவர்களே, யாரும் நம்பிக்கை கொடுக்கல, சரிங்களா? நாங்கள் குடும்பமாக உட்காந்து உபாசி ஜெபிக்கிறோம். ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கும்போது அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஜெபிக்கிறோம், ஆவியில் நிரம்பி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது all I was asking was, Lord, give a word, give one word. If you are so sincere in seeking God, He will always speak. ஆண்டவரை தேடுவதில் நாம் உண்மையாக இருந்தால் தேவன் பேசும் தெய்வமாக இருக்கிறார். God of the Bible is a God who speaks and who keeps what He says. ஆண்டவர் வார்த்தை சொன்னார். இது 2009 நடந்துச்சு. என்ன சொன்னார்னா, ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன், நீ பிழைத்து கொண்டாயின்னு எசேக்கியேல் 16:6 கொடுத்தார். ஜெப நேரத்தில் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னேன், நீ பிழைத்து கொண்டாய். அந்த வார்த்தை வந்த உடனே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அவங்க அங்கே ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க, நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வார்த்தை எனக்கு கொடுக்குறார். I knew for sure this child will live. Hallelujah. You won't believe. Against all medical odds, எல்லா மருத்துவ எல்லா காரியங்களும் எதிராக தான் இருந்தது. எல்லாவற்றையும் அந்த வார்த்தையை சொல்லி 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 அடுத்த 1.5 மாதங்கள் தேவக்கரம் இருந்து அந்த பிள்ளையை உயிரோடு பாதுகாத்து நார்மல் சைல்டா இன்னைக்கு கிட்டத்தட்ட அவளுக்கு 12 வயசாகுது. அழகாய் பாடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகளாக, அறிவுள்ள ஞானமுள்ள ஒரு மகளாக கர்த்தரை வைத்திருக்கிறார். God's promise can never fail. It will establish you. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்த்து போகாது, உங்களை ஸ்திரப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தமே அதான், உன்னை நான் ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் பிடிச்சிங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. You're not defeated by the enormity of your challenge, but by the ignorance of God's word. Every man's ignorance is his mountain. ஒரு தேவ பிள்ளை பிரச்சனை பெரியதாக இருக்கிறதுனால் தோற்கடிக்கப்படுவதில்லை, தேவனுடைய வசனத்தை அறியாது இருக்கிறதுனால் தான் தோற்கடிக்கப்படுறாங்க. மலை போன்ற பிரச்சனை சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? பிரச்சனை மலை கிடையாது. அந்த தேவ பிள்ளைக்குள்ளார இருக்கிற வசனத்தை அறியாமல் இருக்கிற அறியாமை தான் மலையாய் இருக்கிறது. Once you hear from God, the matter is settled. Today I was praying. இன்னைக்கு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு பரலோகத்தின் கோர்ட் ரூம் திறக்கிறத காமிச்சார். அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னா, இந்த சர்வீஸ் முடிச்சு நீங்கள் போகிறதுக்குள்ளார உங்களுக்கு இருந்த இஷ்யூஸை நெடுநாளாக இருந்தாலும் சரி கர்த்தர் அதை சார்ட் பண்ணுவார் இன்னைக்கு. Hallelujah. It will happen. It will happen. So don't say big problem, small problem. That is no problem for God. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம பிடிச்சுக்கணும். இரண்டாவதாக
You're established by knowing the will of God. தேவனுடைய சித்தத்தை அறியும் போது தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். வாசிங்க பிரசங்கி 3:14. பிரசங்கி 3 நேரத்தை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. ஆனால் தேவன் சகலத்தையும் அதின் காலத்தில் எப்படி செய்கிறார்? நேர்த்தியாய் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். எவ்வளோ அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எழுதியிருக்காரு. தேவன் எதை செய்கிறாரோ, தேவன் எதை பிளான் பண்றாரோ அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். பிரைஸ் தி லார்ட். அது கொரோனா வந்தாலும் கிரோனா வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் மாத்திரம் மாறவே மாறாது. God's plans are never cancelled. தேவனுடைய திட்டங்கள் ரத்து செய்யப்படுவதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சில தேவ பிள்ளைகளாக என்னிடத்துல கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்த டைமில் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரணுமா, நீங்கள் ஜூமில் நடத்தலாமா? I know only one thing. எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் தெரியும். When God has given His plan to me, I am damn serious about it. தேவன் தன்னுடைய திட்டத்தை அவர் கொடுத்திருக்கும் போது எதுவும் அவருடைய திட்டத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதை நான் அறிவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. So we have to get serious about God's will. நம்ம வாழ்க்கையில் நாம் விரும்புகிறதை, நினைக்கிறதை, நம் மனதில் சரி என்று படுகிறதை செய்வதை விட தேவன் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்படும் போது நீங்கள் செய்கிறத யாரும் தடுக்கவே முடியாது. உங்களை எதுவும் அசைக்க முடியாது. To know the will of God, it happens through waiting. நம்ம காத்திருக்கும் போது தான் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Now you see, God is saying be still. Be still னா அர்த்தம்னா வெயிட் பண்ணு. எதுக்காக வெயிட் பண்ணணும்னா, நீ வெயிட் பண்ணி உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்கிறதுல, நீ வெயிட் பண்ணுவது எதற்காக நீ காத்திருக்க வேண்டும் என்றால் என்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும். To know the will of God is actually to know God. தேவனுடைய சித்தத்தை நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் அறிந்து கொள்ளும் போது நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். Whatever you do, always do the will of God. Know the will of God and do it. சங்கீதம் 27:17 சங்கீதக்காரன் சொல்றான், Psalm 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ராமன் சொல்லுங்க. So you know, when we wait on God, நான் எந்த முடிவும், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் I always wait. I wait for it, not just hours, even days, even weeks. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாய்ப்பை குறித்து என்னிடத்தில் சொன்னார். இது இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நல்ல மனிதர். அப்படி செஞ்சு நிறைய பேருக்கு சில காரியங்கள் வாய்த்திருக்கிறது. ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்தார். But I wanted to pray to know God's will. எல்லாமே நல்லவர், நல்ல காரியங்களை சொல்கிறாரு, நமக்கு நல்லதுன்னு தோணுது. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்பினேன். ஸோ நானும் என்னுடைய மனைவி பாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து we started praying. நாட்கள் கடந்தது, கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. ஒரே ப்ரெஷர், ஒரே அழுத்தம், சீக்கிரம் முடிவு எடுக்கணும். அங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ப்ரெஷர் எங்கே வருதோ
உடனே முடிவு எடுக்கணும். இப்போ சொல்லுங்கள், முடிவு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அந்த ப்ரெஷர் இருந்தாலே நீங்கள் முதல்ல அதை செய்யாமல் முதல்ல ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போவே and amazing. See, one thing is, நாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே உங்கள் சித்தத்தை செய்ய தான் என் ஆசை, அந்த மனசு நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் தன் இருதயத்தை கட்டாயம் நமக்கு வெளிப்படுத்துவார், மறைக்கவே மாட்டார். ஒரு நாள் காலையில் நான் என்னுடைய தியானத்தை வாசித்து கொண்டிருந்தப்ப ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த வசனத்தின் மூலமாக இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அந்த வசனத்தை எடுத்துகிட்டு காலையில் நான் கிச்சனுக்கு ஓடினேன். ஏன்னா அங்கே நான் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பாஸ்டர்மா. I said God has spoken to me. தேவன் என்னோடு பேசிட்டார் இந்த விஷயத்தில். அவங்க என்னன்னு கேட்டாங்க, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. But you know what? அவ்வளோ பெரிய சமாதானம். சில மாதங்கள் கடந்தது, திரும்பி பார்க்கும்போது உணர்ந்து கொண்டோம், அந்த காரியத்தை நாங்கள் செய்திருந்தோம் என்றால் ஒரு பெரிய நெருக்கடியிலே நாங்கள் மாட்டிக்கொண்டிருப்போம். ஆனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால மாட்டிக்கொள்ளாமல் கர்த்தர் விசாலத்திலே வைத்தார். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பாராக. தேவ சித்தத்தை அறிகிற ஞானத்தினால் உங்களை நிரப்புவாராக, உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாராக. இட்ஸ் அமேசிங். சில நேரத்தில் ஆண்டவருடைய சித்தம் பாருங்கள், ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நீங்கள் உட்கார்ந்த இடத்துல கர்த்தர் அவருடைய திட்டம் வச்சிருக்கிறார். சில விஷயங்கள் எப்படி நடந்துச்சுன்னா நானும் பார்த்துருக்குறேன். உட்கார்ந்த இடத்துலையே உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ உங்களை தேடி வந்து காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். God's will. And when you are in God's will, தேவ சித்தத்திலே நீங்கள் இருக்கும்போது எதுவும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் உங்களை திட மனதுள்ளவர்களாக, திடமானவர்களாக உங்களை ஸ்திரப்படுத்துவார். நான் ஜெபிக்கிறேன், அந்த தேவ சித்தத்தை அறிகிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். Be still and know the will of God. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும் வரைக்கும் காத்திருங்க. Don't let anybody push you into anything before you know that something is God's will. Even don't let your own mind to push you. Mind can be a very tricky thing. எவரும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் தேவ சித்தம் அறியறதுக்கு முன்னாடி உங்களை பிடிச்சி தள்ள இடம் கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் அந்த சைடு வராங்கன்னா நீங்கள் இந்த சைடு போயிடணும். சரியா? உங்கள் சொந்த மனசு கூட ரொம்ப ஒன்றுத்தை ரொம்ப அழுத்துதுன்னா பிடிச்சி இதை செய்ய இல்லை, இது முடிவெடுக்க முடியும் விட்டுருணும். சில ஃபோன் கால்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நாட் ஃபார் சம்திங் எல்ஸ். இது மாதிரி சில முடிவுகளை சொல்கிறதுக்கு ரொம்ப புஷ் பண்ண. நோ பிஃபோர் ஐ நோ வாட் இஸ் காட்ஸ் வில், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் தட் வில் மெஸ் திங்ஸ் அப். ஆல்வேஸ் ரிமெம்பர், டு பில்ட் சம்திங் may take even a lifetime. To break it just take a moment. The devil is waiting for you to just step out of God's will and he is ready to ruin. பிசாசு ஒரு விஷயத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புறதுக்கு எவ்வளோ காலங்கள் ஆகும். ஆனால் அதை உடைக்கிறதுக்கு தேவ சித்தத்தை விட்டு தண்டவாளத்துலேருந்து ட்ரெயின் இறங்கினா முடிஞ்சு போச்சு. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை அவருடைய சித்தத்தின் மையத்தில் வைத்து பாதுகாப்பாராக. There's no other place safer than the will of God. கடைசியாக, you are established by the prophetic. You are established by the prophetic. தீர்க்க தரிசனத்தினால நீங்கள் ஸ்திரப்படுத்தப்படுகிறீர்கள். This is very powerful. ஓகே, இந்த குறிப்பை நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நீங்கள் குறிச்சிங்க. 1 யோவான் 2:17, உலகமும் அதன் ஆசைகளும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதை குறித்து கொள்ளுங்கள். ஓகே, now we go to the third point. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம்
14 முதல் 17, 2 Chronicles chapter 20 verses 14 to 17. யோசபாத் என்கிற யூதாவின் ராஜாவுக்கு விரோதமா 3 பெரிய ராஜாக்கள் பெரிய சேனையோட வந்து அவனை அழிக்க வருகிறார்கள். அப்பொழுது யோசபாத் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபாஸ்டிங் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். பாருங்களேன், இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன செய்ய விரும்பினான்? அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கேட்க விரும்பினான், தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்பினான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு ராஜாவாய் நான் இருந்தாலும் இந்த யுத்தத்தில் என் பலத்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனுடைய குறுக்கிடுதல் எனக்கு தேவை. அப்போ ஒரு லேவியன் மேலே அபிஷேகம் வந்து ஆவியானவர் வந்து அவர் ப்ராஃபஸி பண்ணுறார். 14ஆம் வசனம் வாசிங்க. 14. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க. This is the power of the prophetic. இதுதான் தீர்க்க தரிசன தளத்தினுடைய வல்லமை. நான் போன மீட்டிங்ல போன சர்வீஸ்ல இதை பற்றி சொன்னேன். ஏன் ஆண்டவர் இந்த ப்ரொஃபெட்டிக் பிளெஸிங் சர்வீஸ்னு கொடுத்துருக்கிறார். சிலர்லாம் சாட்சிகளை சொல்றீங்க, சொல்ல போறீங்க, வருஷ கணக்கா நடக்காததெல்லாம் கர்த்தர் ஒரு சில நாட்களுக்குள்ளார் செய்து கொண்டிருக்கிறார். We're going to hear such testimonies, amazing things. Why? The power of the prophetic realm is, தீர்க்க தரிசனத்தின் தளம் என்றால் என்னன்னா, ஒரு 100 மாடி கட்டடத்தை படிக்கட்டிலையும் ஏறலாம். போய் 100வது மாடியில் சேர்றதுக்குள்ளார நம்ம எங்கே போய் சேருவோம்னு தெரியாது, சரியா? ஆனால் அதே காரியத்தை ஒரு லிஃப்டில் ஏறலாம். நான் ஒரு உதாரணம் சொன்னேன், பூர்ஜ் காலிஃபாவில் அப்படி நம்ம லிஃப்டில் ஏறினா வித்தின் a few seconds, கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ள takes you to the 125th floor, இல்லையா? within a minute, couple of minutes. அதுதாங்க தீர்க்க தரிசன தளம் என்றால். சிலர் வந்து தீர்க்க தரிசனத்தை பற்றி சரியாக தெரியாதவங்க, நிறைய குழப்படி தீர்க்க தரிசனமும் இருக்குது, தீர்க்க தரிசன ஊழியங்கள்னு சொல்லிட்டு தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. பட் த ரியல் ப்ரொஃபெட்டிக், பிப்ளிக்கல் ப்ரொஃபெட்டிக் இஸ், தீர்க்க தரிசனம் என்பது ஏதோ 4 நல்ல வார்த்தை சொல்கிறது கிடையாதுங்க. தீர்க்க தரிசனம்ன்றது என்னென்னா, அது ஒரு ரெல்ம், அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகம். நம்முடைய சரீர பலத்தினால் நாம் முயற்சி எடுக்கிறது அந்த ஒரு நிலை இல்லாமல், அந்த தீர்க்க தரிசன தளத்துக்குள்ளார நம்ம ஸ்டெப்பின் பண்ணும்போது லிஃப்ட்டுக்குள்ளார ஸ்டெப்பின் பண்ணுற மாதிரி. அது எப்படின்னா, நீங்கள் போக மாட்டீங்க, அந்த தளத்துக்குள்ளார நுழைஞ்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும். பயங்கரமான எதிரிகள் சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ப்ராஃபெட் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாமல் இருங்கள். என்னையா இது, என்ன இது, கேஷுவலாக சொல்ற, பயப்படாத. அப்பேற்பட்ட பயங்கர மணலத்தனையா எதிரி நின்றுட்டு இருக்கான். கூலா ஆண்ட சொல், பயப்படாதப்பா, ஏப்பா பயப்படுற? அதுதாங்க ப்ராஃபெட்டிக் realm. அடுத்தது சொல்றாரு, இந்த யுத்தம் உன்னுடையது கிடையாது, இதை நான் உனக்காக செய்ய போறேன். பாருங்க, அவங்க விசுவாசிக்கிறாங்க. ப்ராஃபெட்டிக் realm ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? முதலாவது ஆயத்தம், 2வது விசுவாசம், 3வது கீழ்ப்படிதல். இந்த ப்ராஃபெட்டிக் realmக்குள்ளார நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னா நடக்க போகிற காரியங்கள் இதுவரைக்கும் பார்த்ததை விட இன்னும் மகிமையான காரியங்களை பார்க்க போறீங்க. ஸோ ப்ரிப்பரேஷன், தென் ஃபெய்த், தென் ஆக்ஷன். ஆயத்தம், விசுவாசம், கீழ்ப்படிதல். அவங்க விசுவாசிக்கிறாங்க. 2வது 20ஆம் வசனம் வாசிக்கும் போது verse 20, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். யோசபாத் அவர் ராஜாவா இருந்தால் அவருக்கு தெரிஞ்சிச்சு, there is a realm that determines the destiny of a man and a nation, and that is a prophetic realm.
அவர் அறிந்திருந்தார். ஒரு மனிதனுடைய, ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு தேசத்தின் தலையெழுத்த நிர்ணயம் பண்ணுகிற ஒரு தளம் இருக்கிறது, ஒரு உலகம் இருக்கிற தீர்க்க தரிசன தளம். சொன்னார், கர்த்தரை நம்புங்க, அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை பார்க்கறது ரொம்ப அரிதாயிடுச்சு. இட்ஸ் வெரி அமேசிங். ஆண்டவரோடு நடக்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் கர்த்தரோடு நடக்க தொடங்கின பிறகு இட் வாஸ் அ கிராஜுவல் வாக் வித் காட். காட் ஹெல்ப் மீ டு டாட் மீ சர்டன் திங்ஸ். சில காரியங்களை நான் சொல்லி கொடுத்தார். அதில் ஒன்று என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு காலகட்டத்தில் அன்னைக்கு எப்படி அந்த நாள் எப்படி இருக்கும்ன்றதை காலையில் எனக்கு சொல்லுவார். பொதுவாக நம்ம ஒருத்தவங்களை க்ரீட் பண்ணும்போது நான் குட் மார்னிங் சொல்கிறோம், குட் டே நான் சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் தேவ சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் தொடங்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி பிரச்சனை வரும்னு சொல்லுவார். டுடே வில் ஹேவ் ப்ராப்ளம். காலையில் ஒருத்தவங்க கிட்ட போகிறீங்க, நீங்கள் அவங்க பார்த்த உடனே பிரச்சனை வரும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எனக்கு ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி வரும். ஆனால் என்னென்னா, காலையிலே சொல்லும்போது இப்போ நீ ஜெபம் பண்ணினா அதை நீ மேற்கொண்டலான்னு ஆண்டவர் சொல்லுவார். அதே மாதிரி ஜெபம் பண்ணும்போது அதை மேற்கொள்ள பலனையும் தருவார். த பியூட்டி அபவுட் இட்ஸ் த ப்ரொஃபெட்டிக் ரெல்ம் இஸ், தீர்க்கதரிசி தலத்தினுடைய மகிமை என்னவென்றால், ஆண்டவர் எந்த விஷயமும் நம்மளை ஷாக் பண்ண நம்மளை விட மாட்டார். நம்மளை அழகாக ஆயத்தப்படுத்தி அதையெல்லாம் நம்ம கடந்து வருவதற்கு தேவையான கிருபையை நமக்கு தருவார். And that is why we need the prophetic. நீதிமானை பற்றி சங்கீதம் 112 சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். Psalm 112. ஏன்? He walks in the prophetic. அவன் தீர்க்க தரிசன தளத்திலே நடக்கிறான். Hallelujah. And I tell you, pray in the spirit more. ஆவியில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம்னா உடனே டங்ஸில் பேசி ஜெபிங்க. டங்ஸ் பெற்றுக்கொள்ளாதவங்க நீங்கள் வாஞ்சிங்க, கர்த்தர் உங்களை நிரப்புவார். There is something when you pray in the spirit, God opens the prophetic realm and God will show things. And you have to be sensitive to the Holy Spirit. ஆவியானவருக்கு நம்ம சென்சிட்டிவாக உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். Many times I've seen God showing certain things. ஒரு தடவை பிள்ளைகளை அந்த பல வருஷம் ஸ்கூலில் ட்ராப் பண்ண போனேன். அவங்க இறங்கி போயிட்டாங்க. வீட்டில் ஜெபம் பண்ணிடுவோம், இறங்கி போயிட்டாங்க. போகும்போது ஆவியான சொல்கிறார், கால் யுவர் லாஸ்ட் பார்ன் அண்ட் ப்ரே. கடைசி மகனை கூப்பிட்டு ஜெபம் பண்ண. முதல் 2 பிள்ளைங்க போயிட்டாங்க. ஐ கால் செடி கம். காரில் உட்காந்துட்டு ஐ லேட் மை ஹேண்ட். When the Holy Spirit told me to pray for him, I knew something the devil has for him, against him. நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை, உனக்கு விரோதமாக சத்ரு என்ன திட்ட வச்சுதா அதை இப்போ நான் க்ரஷ் பண்ணுறேன் இயேசுவின் ரத்தத்தினால். அவ்வளோதான் சொல்லி அனுப்பிட்டேன். சாயங்காலம் when he came back, he said, பாப்பா நாங்கள் எல்லாம் we were going as a queue. நாங்கள் போயிட்டு நாங்கள் பில்டிங்குள்ளார போய் சேர்றோம். 3rd ஃப்ளோரில் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு அயர்ன் ஷீட் அப்படியே கீழே விழுந்துச்சு. லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வரைக்கும் உள்ளார போன பிறகு அது டமான்னு விழுந்துச்சு சார். எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. Prophetic realm will frustrate the devil. நீங்கள் தீர்க்க தரிசன தளத்துக்குள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா பிசாசு அவன் விரக்தி அடைகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து சிறப்படுத்துவார். Hallelujah. When you live in the prophetic realm, the devil will get, he gets complicated. பிசாசுக்கு என்ன செய்யறதுனே தெரியாத அளவுக்கு கர்த்தர் அவனை சுத்தல்ல விட்டுருவாரு. உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். And we need the prophetic realm.
that we are established. நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்றால், பிசாசின் திட்டங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த வேண்டும் என்றால், மூன்றாவது காரியம், தீர்க்க தரிசன தளத்துக்குள்ள நீங்கள் கடந்து வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் தீர்க்க தரிசன தளத்துக்குள்ள நம்மளை ஏன் கொண்டு போறாருன்னா, நம்ம கூட ஏன் ஃப்ராங்காக பேசுவார்னா, அவர் நம்மை நேசிக்கிறதுனாலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. And in the end it is always glory and a greater glory. முடிவிலே கர்த்தர் சொல்றது நம்ம வாழ்க்கை நடக்கும்போது அது மகிமை தான், அது மேலான மகிமை தான். ஒரு நாளும் நாம் குறைவுபட்டு போவதே கிடையாது. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அன்னைக்கு நடந்தது என்ன, அவ்வளோ எதிரிகளும் இவங்க துதிச்சுக்கிட்டே போகிறாங்க, அவங்க எதிரிகள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தர் அவங்களை வெற்றியை காண செய்து ஆசீர்வதித்தார். ஆமென். நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இருக்கிற இடத்துல நாம் எழும்பி நிற்போம். லெட்ஸ் ப்ரே அண்ட் ரிசீவ் திஸ் வேர்ட். இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Korobo siandere basa. Remanda kasandere bosiandere. Hallelujah. Hallelujah. God's presence is at our midst. தேவ பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. ரெபோகோட்டோரோபோ ஷேகேடேலேபோ சாட்டாரியாடா. ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். உன்னை நான் ஸ்திரப்படுத்த போகிறேன், உன்னை நான் ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன். என் மகனே, என் மகளே, நான் சொல்லியிருக்கார், I'm going to establish you. Tonight, that's the voice of the Holy Spirit declaring to you, no more you will be wavering. இனி நீ வேவரிங்காக இருக்க போகிறதில்ல, அலைந்து திரிகிற ஒரு நிலை அல்ல, உன்னை நான் ஸ்திரப்படுத்துகிறேன். In fact, this year is a year of establishment. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கூடுமான உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, உங்க வாக்குத்தத்தத்தை நான் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க வாக்குத்தத்தம் என்னை ஸ்திரப்படுத்துகிற வாக்குத்தத்தம். ஆண்டவரே, oh, I hold on to your promise. அவர் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிங்க. எதுவுமே உங்களை அசைக்க முடியாது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. கேரேபோ சாட்டாரா பாசியாட்டரே. Hallelujah. The glory of God is here. The glory of God is here. The glory of God is here. Hallelujah. தேவ மகிமை நம் நடுவில் இருக்கிறது. ரோபோ ஷேகே டெலேபோ சாட்டா லெபபபபபபபபப ஷியாடே. Hallelujah. Hallelujah. The presence of God is flowing like a river. தேவனுடைய பிரசன்னம் ஒரு நதியை போல இங்க பாய்ந்து கொண்டிருக்கிறது. லெபரோபோ ஷியாகேரபா சாட்டே. Hallelujah. Yes. Yes, Holy Spirit. Yes, Holy Spirit. உடைய சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உடைய சித்தத்துக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு. நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. அவர் திட்டத்தை வெளிப்படுத்துவார், வார்த்தையை கொண்டு பேசுவார், மீண்டும் உறுதிப்படுத்துவார். கிதியோனுக்கு உறுதிப்படுத்தினவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். அவர் சித்தத்தை செய்கிறவர்கள் அசைக்கப்படுவதே இல்லை. ஓ ரிபா பாபா பா சகா டேரே போ ஷேகேட்டே ஓரி மாண்டலே போ சண்டரே. ஆண்டவரே, என்னவா இருந்தாலும் சரி, உங்க சித்தத்தை மாத்திரம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் நினைக்கிறது அல்ல, மற்றவங்க சொல்றது அல்ல, மனிதர்களுடைய சத்தங்கள் அல்ல, என் தேவனுடைய சித்தமே என்னுடைய வாஞ்சை, என்னுடைய போச்சனம், என்னுடைய நோக்கம். I want to do your will. Oh glory. Hallelujah. Tonight the prophetic realm is opening. தீர்க்க தரிசனத்தின் தளம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அவர் சொல்ற காரியம், the courtroom of heaven is open. பரலோகத்தின் வழக்கு மன்றம் இப்பொழுது திறக்கப்படுகிறது. பரலோகத்தின் நீதிமன்றம் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீதி கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? எவ்வளோ நாளான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நீதி செய்யும்படியாய் வருகிறார். He is coming to vindicate you. My God is coming to vindicate you. ஐயோ, சத்துரு என்ன
என்ன ரொம்ப நாள் வாதிச்சுட்டா, சத்துரு என்ன ரொம்ப நாள் நசுக்கிட்டா, சத்துருக்களால நான் எவ்வளவு நாள் துக்கத்தோட இருக்கணும்னு சொல்றீங்களா? God is your vindicator. தேவன் உங்களுக்காய் நீதி செய்ய வருகிறார், நீதி செய்ய வருகிறார். ஓ கைகளை உயர்த்தி ஆண்டவரே, Lord, I receive your vindication சொல்லுங்க. உம்முடைய நீதியை நான் பெற்றுக்கொள்றேன். ஹalleluya. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கு அவர் சமூகத்துல வழக்கு பதிவு செய்யுங்க. பரலோக காரியத்துல இந்த heavenly court பதிவு செய்யுங்க. God will sort things out tonight in Jesus name. இயேசுவின் நாமத்தினால உங்கள் காரியங்களை என் தேவன் தீர்ப்பார். உங்கள் காரியங்களை என் தேவன் தீர்க்கும்படி செய்வார். ஹalleluya, ஹalleluya. யோசபாத்துக்கு செய்தவர், யோசபாத்துக்கு செய்தவர். நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உன்னை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இரவு சொல்ற உனக்காக நான் வழக்காடுவேன் சொல்றாரு. I will fight your case. I will fight on your behalf. உங்களுக்காக நான் வழக்காடுவேன் சொல்றாரு. நம்புங்க, 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 நம்புங்க. Hallelujah. He will do it for you. When he says, he will perform. What he says, he will perform. He is not a man to lie. பொய் சொல்ல என் தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. யோசபாத்துக்கு ஜெயம் தந்தவர். நீங்க சொல்லலாம் எனக்கு பலன் இல்லைன்னு, ஆனா அவர் பலவானாய் உங்களுக்காக செயல்படுவார். நீங்க சொல்லலாம் எனக்கு ஞானம் இல்லைன்னு, அவர் தன்னுடைய ஞானத்தை கொண்டு உங்களுக்காக செயல்படுவார். நீங்க சொல்லலாம் எனக்கு அந்தஸ்து இல்லைன்னு சொல்லிட்டு என் தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். ஓ ரியாந்தலெபோ சட்டலா. ஹalleluya. ஆண்டவரே, நான் உங்களோட நடக்கணும், என் உயிருள்ள நாளெல்லாம் உங்களோடு நடக்கணும். ஆபிரகாம் தேவனோடு நடந்தான், செய்ய போகிறத மறைப்பேனோன்னு சொல்லி திட்டங்களை வெளிப்படுத்தினார். நான் ஜெபிக்கிற இந்த prophetic blessing serviceல நீங்க வர 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 இயேசுவின் நாமத்தினால தேவ சத்தத்தை கேட்கிற கூர்மை உங்களுக்கு உண்டாவதாக. I pray may your ears become sensitive to the voice of the Holy Spirit in the days to come. Hallelujah. That you will hear from God, that you will hear the voice of God, that you will hear the Spirit of God. யோவான் 16:13 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு காட்டுவார். He will show. அப்படின்னா தரிசனங்கள் தேவனுடைய பாஷையாய் இருக்கிறது. I pray God will open your eyes to see visions. தரிசனங்களை காண்கிற கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. Hallelujah. சொப்பனங்கள் மூலமா கர்த்தர் உங்களோட பேசுவாராக. Hallelujah. யாருக்கா இந்த இடத்துல டிஸ்டர்பிங் ட்ரீம்ஸ் வந்திருக்கா? கடந்த வாரங்களில் மனசை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் கனவுகள் வந்திருந்தா கையை ஊற்றி காட்டுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மனசை தூங்குற நேரத்தில் மனசை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி anybody with any dreams, I just want to pray. Hallelujah. I pray in Jesus name. Thank you Lord. Hallelujah. I break that power of that disturbing dream in Jesus name. இயேசுவின் நாமத்தினால. Hallelujah. அதற்கு பின்னணியில சத்துரு என்ன வைத்திருந்தாலும் அவனுடைய திட்டங்கள் இன்றைக்கு எரிக்கப்படுவதாக, சாம்பலாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. Hallelujah. என் தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்த நாளிலே பலமாய் இறங்கி ஆண்டவரே. Hallelujah. உம்முடைய மகளுக்காய் நீர் யுத்தம் பண்ணுவீராக. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிற, உம்முடைய பாதுகாப்பை பேசுகிற, குடும்பத்தின் மேல உங்க பிரசன்னத்தை பேசுகிற. என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் நினைத்ததை நிறைவேற்றுங்க. நன்றி அப்பா, நீ செய்ததுக்காய் நன்றி.